சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் எப்போது கண்ணீர் விடும் என உங்களுக்கு தெரியுமா? நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து வழி நடத்துவது அந்த குலதெய்வம் தான். அந்த குலதெய்வமே கண்டிப்பா கண்ணீர் விடும். என்னங்க சொல்றீங்க? குலதெய்வம் கண்ணீர் விடுமா? அப்ப நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா தான் கண்ணீர் விடுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. உங்களுக்காக கண்டிப்பா அந்த தெய்வம் கண்ணீர் விடும். அப்ப எங்களுக்கு ஏதாவது பெரிய கஷ்டம் வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காலமும் அறிந்தது நம்ம குலதெய்வம். அப்படி நம்ம குடும்பத்துல ஒரு வயதானவர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆயுசு முடியுது அப்படின்னாலுமே, யமதர்மர் குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் அவரின் உயிரை எடுப்பார்கள். அப்படி நம்ம மூதாதையர்களுக்கு ஆயுசு முடியுது, அவர்கள் இந்த பூலோகத்தை விட்டு மேலோகம் செல்லப் போகிறார் என்றால் கட்டாயம் குலதெய்வம் கண்ணீர் விடும். அது எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குலதெய்வ எல்லையில ஒரு பொங்கல் வைக்கும்போது, அந்த பொங்கல் படையல்ல அந்த குலதெய்வம் உங்களுக்கு அந்த கண்ணீர் விடுவதை காமிக்க முடியும். நெறைய கோவில்ல குலதெய்வ கோயில்ல பொங்கல் வைப்போம். பொங்கல் வந்து நல்லா பொங்கி ஊத்திருச்சுனாலே, நம்மளுடைய குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அதே பொங்கல் நல்லா பொங்கி நிக்கும். ஆனா, சைடுல சொட்டு சொட்டா தண்ணீர் வருது அப்படின்னா, அது கண்ணீர். அந்த மாரி வந்துச்சுன்னா, நமக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல உள்ள ஒரு மூதாதையர் இறக்குறாங்க. அதாவது ஒரு வயதானவர் இறக்குறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, என்னுடைய குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்கணும், என்னோட பேர பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க இறந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த ஆசைகள் அனைத்தையுமே அந்த குலதெய்வம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். 2வது இது போன்ற விஷயங்களுக்கும் குலதெய்வம் கண்ணீர் விடும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் நம்ம தலமாடு காத்து நிற்கக்கூடிய தெய்வம். உங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்க குலதெய்வத்தை கட்டி வைக்க முயன்றாலோ, உங்களுக்கு நல்லது செய்ய விடாமல் தடுத்தாலோ, கண்டிப்பா அந்த தெய்வம் கண்ணீர் விட்டு உங்களுக்கு அறிவுறுத்தும். அது எப்படி உங்களுக்கு அறிவுறுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கனவுல ஒரு உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா, ஒரு பெண் தெய்வம் உட்காந்து உங்க நிலவாசல்ல உட்காந்து அழுவது மாரி இருக்கிறது. இல்ல ஒரு ஆண் தெய்வம் அப்படின்னா, உங்க வீட்ட விட்டு வெளில போற மாரி இருக்கிறது. இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறத அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சி குடுக்கும். அது மட்டும் இல்ல, உங்க கனவுல உங்க குலதெய்வ கோவிலே இடிஞ்சு விழுவுற மாரி, அல்லது அந்த தெய்வத்தின் சிலை வந்து சிதலம் அடைவது போல், இல்ல அந்த தெய்வத்தின் சிலையிலிருந்து கண்ணீர் வருவது போல், இது போன்ற கனவுகள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஒண்ணு அந்த குலதெய்வ எல்லையில ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வருது. நீ வந்து என்ன சரி பண்ணு அப்படின்னு சொல்லுவதா இருக்கட்டும். அல்லது உனக்கு உதவ விடாம ஏதோ ஒரு சக்தி என்னை கட்டுகின்றது. அதை நீ பாரு அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க. அல்லது குலதெய்வம் உங்கள நல்லது செய்ய விடாம தடுக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 பௌர்ணமி இல்ல 3 பௌர்ணமி தொடர்ந்து குலதெய்வ எல்லைக்கு போங்க. குலதெய்வ எல்லையில பொங்கல் படையல் வச்சு சுவாமி கும்பிடுங்க. சுவாமி கும்பிடும்போது பொங்கல் படையெல்லாம் வச்சுட்டு, சுவாமி மடியில ஒரு எலுமிச்சங்கனிய வச்சுட்டு, அந்த சுவாமியின் கர்ப்ப கிரகத்தை 7 முறை வலம் வர வேண்டும். அதுவும் பெண்கள் வலம் வர்றீங்க அப்படின்னா, அடிமேல் அடி வைத்து 7 முறை வலம் வர வேண்டும். வலம் வந்து தங்களோட முந்தி சேலையில அந்த எலுமிச்சங்கனிய வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல வைக்கணும். இது போல தொடர்ந்து செய்ய வேண்டும். கண்டிப்பா இதுல தடைகள் வரதான் செய்யும். ஏன்னா, தெய்வத்தை கட்டுறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த கட்ட வந்து நம்ம முயற்சி பண்றோம். அந்த தெய்வம் நமக்கு திருப்பி நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அந்த எல்லைக்கு போறதுக்கு நெறைய தடைகள் வரும். அது மட்டும் இல்லாம அந்த எல்லையில சென்று உங்களால முடிந்த இனிப்பு வகைகளை தானம் செய்யுங்கள். உங்க வீட்லேருந்து கொஞ்சம் அரிசி நுணுக்கி, இனிப்பு நுணுக்கி அங்க கொண்டு போய் அந்த எறும்புகளுக்கெல்லாம் தானம் குடுங்க. அதை செய்றதுனால அந்த எல்லையில உங்க மூதாதையர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க முன்னோர்கள் ஆசீர்வாதமும், மூதாதையரோட ஆசீர்வாதமும் ஒரு சேரும்போது, கண்டிப்பா குலதெய்வம் கட்டு உடைக்கப்படும்.
கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஊமத்தம் காய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அந்த ஊமத்தங்காய உங்க குலதெய்வ எல்லையில எந்த ஒரு ஆயுதங்கள் இருக்கின்றதோ, ஒரு சில குலதெய்வ கோவில்ல அருவாள் இருக்கும். ஒரு சில குலதெய்வ கோவில்ல சூலங்கள் இருக்கும், வேல் இருக்கும். அப்படி உங்க குலதெய்வ கோவில்ல என்ன ஆயுதங்கள் இருக்கோ, அதற்கு அந்த ஆயுதத்தின் மேல இந்த ஊமத்தங்காயை குத்துங்கள். இந்த ஊமத்தங்காய் அப்படிங்கிறது நம்ம உயிர் பலி குடுப்பதற்கு சமம். இவ்வாறு செய்யும்போதும் குலதெய்வம் கட்டு உடைக்கப்படும். குலதெய்வம் மற்றொரு விஷயத்திற்காகவும் கண்ணீர் விடும். அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல எல்லாருக்குமே ஒரே மாரி கிரக நிலைகள் இருக்காது. ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்திற்கு ஏற்ற மாரி கிரக நிலைகளும் மாறும். நமக்கு ஒரு பாதகமான கிரக நிலைகள் வரும்போது, நம்ம ஒரு குறைந்த காலத்திற்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும். குலதெய்வம் எததான் தடுத்தாலும், அதாவது பெரிய கஷ்டம் வராம, ஓரளவுக்கு இப்ப வந்து உயிர் சேதம் வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, அதை தடுத்து என்ன செய்யும்? இந்த விரய செலவு, ஏதாவது பொருள் காணா போறது, இது போன்ற விஷயங்களா தடுத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையோட உயிர் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத குலதெய்வம் உங்கள காத்து நிக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்ல உள்ளவங்க, நான் குலதெய்வத்த நெறையா வணங்குறேன். எனக்கு அப்பயும் இவ்வளோ கஷ்டம் வருதே, இவ்வளோ பொருள் கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை திட்டுவது, வணங்காமல் இருப்பது. இன்னுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டையில குலதெய்வ படத்த கூட வெளில எடுத்து போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நான் குலதெய்வத்தை வணங்குறதுனால தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி தப்பா நெனச்சு, அந்த தெய்வத்தை வணங்காமல் இருப்பது, அந்த தெய்வத்தையே திட்டுவது, இது அனைத்துமே அந்த தெய்வம் வருத்தப்படும். என்னடா அது நம்ம பிள்ளைக்கு நம்ம இவ்வளோ தூரம் காவல் இருக்கிறோம். நம்ம பிள்ளை இத வந்து புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, உங்க குலதெய்வம் உங்களை விட்டு விலகாது. ஆனா உங்க வீட்டுக்குள்ள வராம, உங்க தலைமாடு காத்து, உங்க தலைவாசல்லயே நின்னு உங்களை காத்து நிற்கும். உங்கள காக்கிற குலதெய்வத்த நீங்க முழு நம்பிக்கையோட, முழு மனதோட அந்த தெய்வத்த நினைங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் உங்கள ஒருபோதும் கைவிடாமல், உங்களை எப்போதுமே காத்து நிற்கும். குலதெய்வத்தை ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்கின்றது அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, "ஓம் குலதெய்வம் துணை" அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.